கடந்த 5 ஆண்டுகளில் 30 புதிய சிப்கா தொழில் வளாகங்கள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் 816 புதிய தொழிற்சாலைகளுக்கு 7,558 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்க. வணக்கம், விவரங்கள் என்ன? முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகாக தொழில் வளர்ச்சித் துறையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய முதலீடுகள் மற்றும் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது மட்டுமின்றி புதிய சிப்கா தொழில் வளாகங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்ற அடிப்படையில ஒட்டுமொத்தமாக இந்த 5 ஆண்டுகளில் செய்திருக்கக்கூடிய சாதனை விளக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 30 சிப்கா தொழில் வளாகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 816 புதிய தொழிற்சாலைகளுக்கு 7,558 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தூத்துக்குடியில் வின்பாஸ்ட் மின்வாகன தொழிற்சாலை, ராணிப்பேட்டையில் ஜாக்குவார் லேண்ட் ரோவர் கார் ஆலை, ஜெயங்கொண்டத்தில் காலனி தொழிற்சாலை, கிருஷ்ணகிரியில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை, பிள்ளைப்பாக்கம் கண்ணாடி பொருட்கள் தொழிற்சாலை, மீண்டும் உற்பத்தியை தமிழ்நாட்டில் போர்ட் நிறுவனம் தொடங்கியிருக்கக்கூடிய அந்த அதே தொழிற்சாலை என பல தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து பல தொழிற்சாலைகளை திறக்கப்படுகின்றன என்ற தகவலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு 2030 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக உயரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்ற கூடிய அடிப்படையில தொடர்ச்சியாக தொழில்துறையில் பல்வேறு சாதனை செய்து வருவதாக அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 2021 ஆண்டு முதல் காஞ்சிபுரம் மாவட்டம் முரகடத்தில் மருத்துவக் கருவிகளை உற்பத்தி செய்திடும் சிப்கா தொழில் பூங்கா அமைக்கப்பட்டதாகவும், தேனி மாவட்டத்தில் உணவு பூங்கா அமைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2022 ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த ஆண்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் எந்திரவியல் தொழில் பூங்கா, திருவள்ளூர் மாவட்டம் மணலூரில் இஎம்சி சிப்கா தொழில் பூங்கா என ஒவ்வொரு ஆண்டிலும் கடந்த 5 ஆண்டுகள்ல இதுவரையிலும் 30 சிப்கா தொழில் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதற்கான அந்த விவரங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமின்றி 2021 பின் ஏற்படுத்தப்பட்ட சிப்கா தொழில் பூங்கா வளாகங்களில் உருவாக்கப்பட்டுள்ள தொழிற்சாலைகள், முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் தொடர்பான விவரங்களையும் அதில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலும் 1973 முதல் செயல்பட்டு வரக்கூடிய சிப்கா தொழில் பூங்காக்களில் நடைபெறக்கூடிய தொழில்களை விரிவுபடுத்திடவும், புதிய பூங்காக்கள், புதிய தொழிற்சாலைகள் பலவற்றை உருவாக்கிடவும் இதுவரை 5 ஆண்டுகளில் 816 புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த 816 தொழில் நிறுவனங்களுக்கு மொத்தம் 7,588 ஏக்கர் என்ற அளவுல சிப்காட் நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுபோல் பல்வேறு துறைகள் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறுவியது மட்டுமின்றி பரவலாக கொண்டு வந்ததன் மூலமாக அனைவருக்குமான வளர்ச்சியை அனைத்து மாவட்டங்களுமான வளர்ச்சியாக உள்ளடக்கி கொண்டு வந்து சென்றிருப்பதன் மூலமாக வரக்கூடிய 2030 ஆண்டில் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டுவதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது உறுதி என்ற ஒரு அடிப்படையில இந்த அறிக்கை தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.